அதாவது வந்து சின்ன வயசுல எனக்கு ஒரு நடந்தத இத உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இத நான் எதுக்கு சொல்றேங்கிறத நான் லாஸ்ட்ல சொல்றேன். சரிங்களா? எங்க வீட்ல பார்த்தீங்கன்னா, எங்க வீடுனா அம்மா வீடு. அம்மா வீட்ல ஒரு 10 பசுமாடு இருக்கும். அப்ப காலையிலயும் சாயந்தரம் அப்பா வந்து என்கிட்ட தான் பால் கறந்து குடுப்பாரு. அப்போ இந்த கையில ஒரு 5 லிட்டரு, இந்த கையில ஒரு 5 லிட்டரு பாலு. அப்போ நான் சைக்கிள் தான் ஓட்டிட்டு போவேன். அப்போ பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுல சைக்கிள் வந்து லேடீஸ் சைக்கிளும் கிடையாது. ஜென்ட்ஸ் சைக்கிள் தான். அதில தான் நான் பால்வாலிய மாட்டிக்கிட்டு, அ இப்ப எங்க வீடு வந்து இங்க இருக்கு அப்டின்னா, ஒரு 1 கிலோமீட்டரு நான் கொண்டு போய் பால் ஊத்தணும் எல்லாத்துக்குமேவும். 1/2 லிட்டரு, 1 லிட்டரு, 2 லிட்டரு இந்த மாரி அளந்து ஊத்தணும். பால் உலக்கும் வச்சுக்குவேன். பால் அளந்து ஊத்துற உலக்கும் வச்சுக்குவேன். அப்போ நான் போய்க்கிட்டு இருக்கும்போது, அங்கன பக்கத்துல ஒரு தியேட்டர்லாம் இருக்கும். அந்த தியேட்டர்ல சினிமா விட்டு வருவாங்க அந்த டைம். சாயந்தர டைம்ல. அப்போ அண்ணாமலை அண்ணாமலைன்லாம் அந்த மாரிலாம் ஒரு மாரி அ கிண்டல் பண்ணுவாங்க. அத நான் எங்க அப்பாகிட்ட வந்து நான் சொல்லுவேன், "எப்பா போப்பா நான் இனிமேல் போய் பால்லாம் ஊத்த மாட்டேன். என்ன இந்த மாரி அண்ணாமலை அண்ணாமலைன்னு கிண்டல் பண்றாங்க." அப்படிலாம் நான் சொல்லுவேன். அப்போ எ அதனால என்ன இருக்கு? ரோட்ல போறவங்க என்னவோ சொல்லிட்டு போறாங்க. "நீ போய் பால் ஊத்து. நமக்காக தானடா போறோம். நீ போய் பால் ஊத்துடா" அப்படின்னு சொல்லி எங்க அப்பா சொல்லுவாரு. அப்போ அந்த மாதிரி நான் போய் பால் ஊத்துறப்போ, காலையில ஒருத்தவங்க வீட்ல பால ஊத்திட்டு ரோட்ல நான் வாரேன். ரோட்ல சைக்கிள் எடுக்கலான்ட்டு வாரேன். அந்த இடத்துல புது நோட்டு ரூ. 50 நோட்டு. அந்த நோட்டு கீழ கிடக்கு. அப்போ நான் என்ன நினைக்கிறேன், ஆஹா! ரூ. 50 நோட்டு கீழ கிடக்கே அப்படின்னு சொல்லிட்டு, எடுத்து நான் கையில வச்சுக்கிறேன். நான் எல்லா வீட்டுக்கும் பால் ஊத்திட்டு லாஸ்ட்டா ஒரு வீட்ல தான் போய் பால் ஊத்துவேன். அப்போ அவங்க வீட்ல நான் இப்படி இதான் அவங்க வீடு அப்படின்னாக்கும், இப்படி நேரா விநாயகர் கோயில் இருக்கும். அப்போ நான் அவங்க வீட்டுக்கு பால ஊத்திட்டு வந்து, எப்பவுமே விநாயகர் விநாயகர் கோயில்ல விநாயகர் அப்பன கும்பிட்டுட்டு தான் நான் லாஸ்ட்டா வீட்டுக்கு வருவேன். அது மாதிரி அவங்களுக்கு பால ஊத்திட்டு கும்பிடுறேன். கும்பிடுறேன். என்ன கும்பிடுறேன்னா, என் கையில காசே இல்ல. அப்பா விநாயகரப்பா ரொம்ப நன்றி. எனக்கு ரூ. 50 கிடைச்சிருக்கு. ரொம்ப நன்றி விநாயகரப்பான்னு சொல்லி அவர்ட்ட அவ்வளோ ஒரு சந்தோஷமா கும்பிட்டு, அ சை இந்த கையில காச வச்சுக்கிட்டு சைக்கிள்ல உட்காந்து ஓட்டிட்டு வீட்டுக்கு போறேன். வீட்டுக்கு போனவட்டியும் போய் பார்க்குறேன், வண்டிய நிப்பாட்டிட்டு கைய திறந்து பார்க்குறேன், காச காணோம். அப்போ என்னடா காச காணோம், கையில தானே வச்சிருந்தோம், காச காணோமே அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். அப்பதான் நான் யோசிச்சேன். என்ன யோசிச்சேன்? லாஸ்ட்ல சொல்றேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அதுதான் இது. நான் என்ன சொ எ என்ன யோசிச்சேன்னு பார்த்தீங்கன்னா, அ நம்ம வந்து நம்ம உழைச்ச காசும் கிடையாது. நமக்கு வரவேண்டிய காசும் கிடையாது. யாரோ கீழ தவறி விட்டுட்டு போன காச, நம்ம அத எடுத்து, நம்ம சந்தோஷப்பட்டு இதில போய் விநாயகரப்பனுக்கிட்ட வேற போய் நம்ம நன்றி சொல்றோமே! அதான் விநாயகரப்பா பேராசை பெரும் நஷ்டம்ங்கிற மாதிரி நம்மகிட்ட இருந்து பிடுங்கிக்கிட்டாரு. அதிலேருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்டின்னாக்கும், நம்ம சம்பாரிச்ச காசுக்கு தான் நம்ம ஆசைப்படணும். அடுத்தவங்க காசுக்கு நம்ம ஆசைப்படக்கூடாது. அது தப்புங்கிறத எனக்கு அப்போ விநாயகரப்பன் எனக்கு புரிய வச்சார். சரிங்களா? அதனால எப்பவுமே அப்போ நான் நெனச்சுக்கிட்டேன். இது நம்ம கையிலேருந்து விழுந்த காசு. ரொம்ப கஷ்டப்படுறவங்க, அவங்களுக்கு அந்த காசு கிடைச்சா ஒரு நாள் அவங்க ஏதோ வாங்கி சந்தோஷமா இருப்பாங்க. அதனால அது ஒரு இல்லாதவங்க கையில போய் கிடைக்கட்டும் அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டு, இனிமேல் நம்ம அந்த மாதிரி ஆசைப்படக்கூடாதுங்கிறத அந்த சின்ன வயசுல நடந்தது இன்னி வரைக்குமே நான் நினச்சு அதுபடி தான் பயணிச்சு போறேன். இந்த வீடியோல நான் சொன்னதெல்லாம் 100க்கு 100 உண்மை. என் வாழ்க்கையில நடந்தத தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.